ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கொள்ளு பருப்பு கூட்டுச்சாறு வைக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி தேவையான அளவு, காரம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, 2 வரமிளகா, கொஞ்சம் சீரகம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வச்சுருக்கிற காணப்பருப்பு போட்டுக்கலாம். லேசாக பொரியணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற சீரகம், மிளகு, 2 வரமிளகா போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்ததை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற காணப்பருப்பு, சீரகம், மிளகு, 2 வரமிளகா அதை போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியாக வரும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு. தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. சாப்பாடுனால நம்ம கொலையாக்கி அந்த சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை சமயத்தில் பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இப்படி பண்ணி கொடுங்க. சளியெல்லாம் சரியாயிரும். சுவையான கொள்ளு பருப்பு கூட்டுச்சாறு ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.